பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி வயது மூப்பால் காலமானதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. 87 வயதான சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரத்தில் வசித்து வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்ததாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகளை நடிகை சரோஜா தேவி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. எழுபது ஆண்டுகள் திரை அனுபவம் கொண்ட சரோஜா தேவி 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் சுஷ்மா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுஷ்மா. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தற்போது காலமாகியுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகி கொண்டிருக்கிறது. அவரின் இறுதிச் சடங்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுஷ்மா. வணக்கம் திவ்யா. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று காலமாகியுள்ளார். அவருக்கு வயது பாத்தீங்க அப்படின்னா 87. கிட்டத்தட்ட எம்ஜிஆர், சிவாஜி என பல மூத்த நடிகர்களோடு நடித்தவர். இதுவரைக்கும் இந்த மூத்த நடிகர்களும் இப்போ இல்ல அப்படின்னாலுமே சரோஜா தேவி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க. சோ அந்த நிலையில அவர் இப்போ இறந்திருக்கனால எல்லா ரசிகர்கள் உட்பட பலரும் அவருக்கு இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட சுமார் 6 தசாப்தங்களாக திரைத்துறையில் சேவையாற்றிய இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பொதுவா வந்துட்டு சரோஜா தேவியும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்த படங்கள் எல்லாமே டாப் ஹிட்டா தான் ஓடிருக்கு. உதாரணத்துக்கு படகோட்டி, அப்புறம் நாடோடி மன்னன், அப்புறம் அன்பேவா அப்படின்னு சொல்லக்கூடிய பல படங்கள். இன்னும் சொல்லலாம் அப்படின்னா இவரை செல்லமா அபிநய சரஸ்வதி அப்படின்னு சொல்வது வழக்கம். இன்னும் அவரை கொஞ்சி அவருடைய தமிழ் ரொம்ப அழகா இருக்கிறதுனால, அவரை கொஞ்சி பேசுறதுனால அப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இவர சரோஜா தேவி அவங்கள ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு உட்பட 4 மொழிகளிலும் கொடிகட்டி பறந்தவர் தான் சரோஜா தேவி. தற்போது 87 வயதாகி காலமாகி இருக்கிற நிலையில இவருக்கு பலரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா. நூற்று 61 படங்களில் கதாநாயகியாக நடித்த ஒரே இந்திய நடிகை என்ற பெருமைக்கு உரியவர் சரோஜா தேவி. கன்னடத்தில் 1955ஆம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாசா படம் மூலம் சரோஜா தேவி அறிமுகமானார். தமிழில் எம்ஜிஆர் உடன் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் சரோஜா தேவியை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பெங்களூருவில் சரோஜா தேவி பிறந்தார். நடிகை சரோஜா தேவி காலமானதை தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடன் திரைப்பட நடிகர் ரமேஷ் கண்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரமேஷ் கண்ணா சார். தற்போது பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். அவருடன் உங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை சொல்லுங்க. என்னால தாங்க முடியல. ஏன்னா ரொம்ப என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிற ஒரு நடிகை. அது மட்டும் சின்ன வயசுலேருந்து நான் அவங்க ஃபேனு. அந்த ஃபேன்றதுனால ஆதவனில் ரவிக்குமார் சார் சொல்லி சரோஜா போடலான்னு சொல்லி போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க தமிழ் படத்துக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்தாங்க ஆதவனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள்லாம் அடித்தாங்க. அந்த அம்மா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக பழகுவாங்க. ஒரு ஈகோ இல்லாதவங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசுவாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் அவங்கள பற்றி சொல்லணும் எவ்வளோன்னு இன்னும் கூட அந்த இதோடு இருக்கிறாங்க. நான் ஆதவனில் ஒரு கதையை எழுதிட்டு எனக்கு கேரக்டர் இல்லை, வடிவேல் எடுத்தான் அந்த கேரக்டர். அப்போ நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டர் இளையமா மான்லாம் போட்டு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி
நானே கிரியேட் பண்ணேன். அதில் பண்ணி அன்று வந்து அதே நிலா பாட்டு போட்டு அந்த அம்மாவும் பாடியிருப்பாங்க. அப்போ என்னாச்சு, அவங்ககிட்ட சொன்னேன் நான், எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்கள் கூட நான் தாங்க பாருங்களேன், நல்லா தமாஷா பேசுவாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. சொன்னேன் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை விடுவான்னு எதிர்பார்க்க எனக்கு ஆச்சரியம் ஷாக்காக இருக்குமா. நான் வேறு இருக்க, ஐயோ ஆண்டவா, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, கொடைக்கானல் இருக்கிறாங்க, பெங்களூருக்கு போக முடியாது, இங்கேருந்து சென்னையில் இருந்தாவது ஏதாவது நடிகர் சங்கத்தோட போயிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் லைஃப்பில், எனக்கு நினைச்ச லைஃப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க என்னுடைய 2வது பையனுடைய கல்யாணத்துக்கு பெங்களூர் நடந்து அவங்க கரெக்டாக வந்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு போய் அவங்களை கூப்பிட்டேன். அவங்க கரெக்டாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கெல்லாம் வாழ்க்கையில். ஏன்னா திரையிலை பார்த்து வியந்த சரோஜம்மா வந்து நான் வந்து நேரடியாக எங்கள் பையன் கல்யாணத்துக்கு வரேன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த பண்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அது இன்னும் அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் அனுப்புவாங்க, பதில் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிகை, ஒரு அழகான நடிகை. கடைசி வரைக்கும் தன் அழகை மெயின் பண்ணாங்க. அற்புதமான அபிநய சரஸ்வதியின் பேர் அண்ணாதில் கொடுத்தாரு. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக நடிப்பாங்க. நான் எஸ்.வி. ரங்கார் கூட சொல்லுவார், சரஸ்வதி மனோரமான சரஸ்வதி மாதிரி நடி, அப்போ தான் ஒரு ஹீரோயின் மாதிரி தெரியும் அப்படின்னு ஒரு சரஸ்வதியில். அது ஒரு பெரிய விஷயமா. ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மேனேஜர் விஜயகுமாருக்கு என்னுடைய இது சொல்லிடுவேன். எனக்கு ஒன்றுமே முடியல, பேசவே முடியல, என்னால் துக்கம் தொண்டை அடைக்குது. ஒரு ஃப்ரீயாக இருந்தவளை பெங்களூர் போயிட்டு வரலான்னா அதுக்கு கரெக்டாக நான் கொடைக்கானலில் மாட்டிக்கினேன். இது இப்படி தான் நடக்குது எனக்கு வாழ்க்கை. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. ரமேஷ் கண்ணா சார், இறுதியாக நீங்கள் ஆதவன் படத்தில் அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அதை பற்றி நான் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க சார். ஆக்சுவலாக பார்த்து ஆதவன் கதை எழுதி முடிச்சோடனே நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் நம்ம சரஸ்வதி என்னன்னா சரஸ்வதி டிரான்ஸ்ஜெண்டர் வைக்கல இல்லை, சின்ன வயசுல கேட்பாங்க குழந்தை அப்பா அது காமெடி, அப்படி சரஸ்வதி மேலே தான் அவ்வளோ பிரியம் எனக்கு. அப்போ நான் சொன்னேன், சார் சரஸ்வதி போடலாம் சார், நான் ரவிக்குமார் சார்கிட்ட. அவர் ஓகேன்னு சொல்லி ஆதவனில் போட்டார். ஆதவனில் ஃபுல்லாக எங்கள் கூடயே தான் ட்ராவல் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அதில் வடிவேல் வந்து என்ன பண்ணிட்டாரு, காமெடியாக ஒரு டைலாக் டப்பிங்கில் போட்டு விட்டாரு. இந்த மாதிரி பாரு, எப்போ பாரு மேக்கப், அந்த மாதிரி எதுவும் சொல்லி விட்டாரு. அதுக்கு வந்தம்மா கோவம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 1.5 மணி நேரம் எனக்கு திட்டினாங்க. நான் என்ன வேணால் நம்ம காமெடி ஆர்டிஸ்டா, நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட், நான் என்னை வந்து வைக்கணும். ஐயோ சாரிம்மா, அவன் வடிவேல் போட்டான் தப்பா டைலாக், இன்டர்வல் இது டப்பிங்கில் போட்டாமான்னு சொல்லி அப்புறம் எங்கள் டைரக்டர் பிடிச்சி திட்டினாங்க. அப்புறம் எங்கள் டைரக்டர்லாம் கூட சாரி கேட்டாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள எம்ஜிஆரோட அதிகமாக நடித்தவங்க தான். அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிரியமான நடிகையும் அவங்க தான். எந்த விதமான ஈகோ இல்லாத நடிகை. ரொம்ப அற்புதம். ஷூட்டிங் டயத்துலாம் கரெக்டாக வெளியில் காரெல்லாம் உட்கார மாட்டாங்க, கூட சேர் போட்டு வெளியில் உட்காந்து எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ரொம்ப ஒரு இழப்பு, ரொம்ப மாபெரும் இழப்பு. அது எப்படி சொல்கிறது, அவங்க பொண்ணுக்கு அவங்க பேத்திக்கலாம், சமையலா பேத்தி பேர் நினைக்கிறேன், அதெல்லாம் போச்சு. ரொம்ப அற்புதமான நடிகை. நான் கிண்டல் பண்ணோட சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க தன்னை. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, அவங்க அவ்வளோ பெரிய நடிகை. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர், நாகேஸ்வரன், கல்யாணகுமார், கர்நாடகா எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டார். அவங்க வந்து ஆதவன் படத்தில் நடிக்கிறாங்க. ஷூட்டிங் நடக்குது, நான் தான் கதாசிரியர். ஷூட்டிங் நடந்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. நான் உள்ளே போகிறேன், அப்போ தான் ஷூட்டிங் உள்ள செட்டுக்குள்ளே போகிறேன். போன எழுந்து நிற்கிறாங்க. நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னங்க நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு. இல்லைப்பா நீ கதாசிரியர்லையே அப்படின்றாங்க. அந்த கதாசிரியருக்கு மரியாதை கொடுக்குன்ற அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. இதெல்லாம் வாழ்க்கையில் சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஓகேம்மா. பிரபல நடிகை சரோஜா தேவி தற்போது நம்முடன் இல்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்திதான். அவர் பற்றிய நினைவலைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ரமேஷ் கண்ணா சார்.